Hello guys, welcome back. This is part number 5 on module number 16 electric charges and fields. Previously இது வரைக்கும் நம்ம 4 பார்ட்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோம். on basic concepts சொல்லியிருக்கேன். problem solving, NCERT exemplar problems, book backல இருக்கக்கூடிய problemsல முக்கியமான sensitive problems எல்லாத்தையும் one by one given dataவோட சால்வ் பண்ணியிருக்கோம். Now the NCERT problems இன்னொரு பார்ட்டுக்கும் கண்டினியூ ஆகுது. Maybe it can be continued to next part கூட போகலாம். டைம் அண்ட் டிபெண்டன்சி பொறுத்து இந்த பார்ட்டோட எண்டில் அதை நான் சொல்லியிருப்பேன். ஒன்று ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா கம்ப்ளீட் ஆகிடுன்னு சொல்லியிருப்பேன், இல்லை கண்டினியூ ஆகுதுன்னா கண்டினியூ ஆகுதுங்கிறத சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ ஓப்பனிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம். ஃபார் எனி என்கொயரிஸ் இண்டிவிஜுவல்ஸ் கிளாஸ் செஷன்ஸோ இல்லை டெஸ்ட் செஷன்ஸோ தேவைப்பட்டுச்சு, ஆன்லைன் கிளாஸஸ் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களோட என்கொயரி ஃபார்ம் given in the description box தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் us by liking this content, sharing this content, putting comments in the comments box. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். So let us go to the video now. A figure shows the track of 3 charged particles in a uniform electrostatic field. இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ ஒன்றும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அண்டு லீனியர் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லி மாறும். Given the signs are 3 charges, which particle has the highest charge to mass? So Q divided by M. ஸோ Q divided by Mனு சொல்லும்போது கூலும் divided by M அதோட யூனிட்னு பார்த்தா மாஸுங்கிறது கூலும் divided by கிலோகிராம். நான் மாஸுங்கிறது கிலோகிராம் இல்லையா? ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்னு சொல்லும்போது நமக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா தட் வுட் பி அ நெகட்டிவ் சார்ஜ். அதுவே நெகட்டிவை நோக்கி நகருது அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இதுதான் ரெண்டுமே, இதோட கான்செப்ட் தான் இங்கே இந்த பேராகிராஃபில் கிளியராக சொல்லியிருக்காங்க. நம்ம சிம்பிளாக ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டோம். இதில் எதோட டிஃப்ளெக்ஷன் மோர், ஸோ டிஃப்ளெக்ஷன் டெல் விச் இஸ் ஈக்குவல் டு ஹைன்னு இருந்துச்சுன்னா அப்போ Q டிவைடட் பை C will also be high. அதன்படி பார்க்கும்போது நம்பர் 1 இஸ் ஆல்சோ கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக தான் இருக்குது. நம்பர் 3 மூணுமே தான் எக்ஸ்ட்ரீம் டிஃப்ளெக்ஷனில் இருந்தாலும் அதோட டிஃப்ளெக்ஷன் பேட்டர்னுங்கிறது கொஞ்சம் முன்னாடியிலேருந்தே ஆரம்பிக்குது, இது கொஞ்சம் டிலேடாக தான் ஆரம்பிக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த டிஃப்ளெக்ஷனோட ஆங்கிள் கொஞ்சம் ஸ்லைட்லி மோர். ஸோ 3ங்கிறது ஸ்லைட்லி கிரேட்டர் தென் 1 அப்படிங்கிற ரீசனை மைண்டில் வச்சு ஸோ த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் நம்பர் 3 இஸ் மோர் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ராப்ளத்தை நம்ம சொல்கிறோம். இதில் நீங்கள் தியரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். எத்தனை சார்ஜஸ் இதில் பாசிட்டிவ் சார்ஜஸ் நெகட்டிவ் சார்ஜஸ்ங்கிறத விட வாட் வில் அட்ராக்ட் அண்ட் ரிப்பல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ லைக் சார்ஜஸ் எந்தெந்த பக்கம் அட்ராக்ட் ஆகுது, இது எந்த பக்கம் ரிப்பல் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் கூட கொஸ்டினாக இருக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 3 அண்ட் தி பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லும்போது ரிப்பல் ஆக்ஷன் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நம்பர் 1 அப்படின்னு சொல்லும்போது அட்ராக்ஷன் இஸ் ஹேப்பனிங். லைக்வைஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் தி தேர்ட் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லும்போது அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஏகப்பட்ட கீவேர்ட்ஸ் இதுலேருந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஒருவேளை இந்த சார்ஜுங்கிறது சென்டரில் இருந்தால் என்னவாக இருக்கும் அதை நீங்கள் ரிசர்ச் பண்ணி சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா அது என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யூ ஹாவ் டு புட் இட் இன் கமெண்ட்ஸ். அது சரியாக தப்பாங்கிறத நீங்கள் சொல்லக்கூடிய கமெண்ட்டை நான் ஹைலைட்டட் ஆப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே பார்த்துடலாம். ஸோ த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, தட் இஸ் பார்ட் நம்பர் 4ன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட் நம்பர் 4ல் நம்ம பார்த்தது டைபோல் பார்த்துருக்கோம், லைக்வைஸ் சார்ஜஸ் பற்றி பார்த்துருக்கோம். இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளக்ஸ் பார்க்குறோம். ஸோ ஃப்ளக்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கன்சிடர் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு E, அதோட வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் I வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ஃப்ளக்ஸ் ஆஃப் திஸ் ஃபீல்டு த்ரூ எ ஸ்கொயர் ஆஃப் 10 cm on a sine who is parallel to YZ plane. So what is the flux through the same square if the normal to its plane making 60° angle with axis? So இந்த கொஸ்டின்லாம் நமக்கு ஆஸ் பர் ஆர்டர் நம்ம எப்போதுமே பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பட் அதில் ஏதாவது ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட்டை மட்டும் நம்ம கரெக்டாக கிளியர் பண்ணோம். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு பெரிய இஷ்யூவாக போயிடும். சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஈயோட வேல்யூ இருக்குது. parallel நம்ம சொல்லும்போது E which is equal to theta equal to 0. okay, so pi which is equal to the formula phi which is equal to usually ES cos thetaங்கிறது நமக்கு தெரியும். ஸோ பேரலல்னு சொல்லும்போது தீட்டாவோட வேல்யூ 0ன்னு போட்டிங்கன்னா cos 0 which is equal to 1. அப்போது ஈயும் சர்ஃபேஸ் ஏரியாவை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ ஹவு டு மல்டிப்ளை த சர்ஃபேஸ் ஏரியா? ஈயோட வேல்யூ இருக்குது. சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லும்போது சைடோட வேல்யூ 10 சென்டிமீட்டர் இருக்குது. A equal to 10 cm அப்படின்னு சொல்லும்போது 10 into 10 power minus 2 meter இந்த ஆர்டரில் கொண்டு போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா you can product it. இதை ப்ராடக்ட் பண்ணும்போது we will get
30 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும். இந்த ஆர்டரில் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் வெக்டோரியல் ஃபார்மில் நீங்கள் கொண்டு போகும்போது YZ பிளேன் அப்படிங்கிறது காட்டுது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா திஸ் இஸ் எக்ஸு ஒய் Z இந்த பிளேனில் இருக்கிறதாக இப்போ நம்ம சம்மோட கணக்கை காமிக்கிறோம். ஸோ இந்த பிளேனில் ஐ வெக்டாரை மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது YZ பிளேன் வேறு சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ விச் இஸ் நத்திங் பட் YZ. ஸோ இந்த டைரக்ஷனில் இருக்கும்போது இங்கே ஐங்கிறது மல்டிப்ளை ஆகுது எக்ஸு ஒய் Z. ஸோ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேரலல் பிளேன் அப்படின்னு சொல்லும்போது இட் வில் கேன்சல். ஸோ நம்ம கேன்சல் பண்ணுறதுங்கிறது நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா YZ பிளேன் இந்த பிளேனோட வேல்யூவில் ஐ வெக்டார் இருக்கும். YZன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல வரக்கூடியது y cross z which is nothing but I இல்லையா. ஸோ y cross zங்கிறது j cross k அப்படின்னு சொல்லும்போது that is nothing but I. அப்போ I மல்டிப்ளை ஆகும்போது we will get the value of 30. இதில் நெகட்டிவ் பாசிட்டிவ் அது நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இட் இஸ் ஆல் கன்சர்னிங் அபவுட் மேக்னிடியூட் தான் இங்கே நமக்கு மேண்டேட்டு, அதனால் 30ங்கிற கொடுத்துருக்கோம். ஒருவேளை உங்களுடைய ஆப்ஷனில் ABCD அப்படிங்கிறது வரும்போது அங்கே நெகட்டிவ்ங்கிற ஆப்ஷனை நீங்கள் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். சரியா. ஸோ இந்த பேசிஸ் தான் ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு theta which is equal to 60 degree with x axis இருக்குது. ஸோ ES cos 60 ஈயோட வேல்யூ, சர்ஃபேஸ் ஏரியா அதே தான் 0.1 into 0.1, cos 60யோட வேல்யூ 1/2. இதை கொண்டு வரும்போது the value is 15 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் அப்படிங்கிற மாதிரியான இந்த ஆன்சரை நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ இதுக்கு இன்னொரு ஆன்சர் கூட நம்மளால் கேட்க முடியும். ஸோ வாட் இஸ் தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்சிடர் இதோட ரேடியஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர்னு வைங்க. ஸோ கன்சிடர் திஸ் அஸ் அ ஸ்பியர். இப்போ இதோட சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்க்கும்போது சர்ஃபேஸ் ஏரியா ஸ்பியருங்கிறது 4πr² வரும். அப்படி போடும்போது 5யோட வேல்யூ இங்கே என்னவாக இருக்குது, இந்த 5யோட வேல்யூ 5' அதனுடைய வேல்யூ என்னவாக இருக்குது அப்படிங்கிறத கூட நீங்கள் கால்குலேஷனாக பண்ணலாம். ஐ வில் கிவ் இட் டு அஸ் அ ஹோம்ஒர்க். இதை ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணி வரக்கூடிய ஆன்சரை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. சரிங்களா. ஸோ அது நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் நான் கொடுக்கும்போது ஒவ்வொரு கமெண்ட்ஸ் நான் கொடுக்கறதுக்கான பின் ட்ராப் பண்ணும்போது எனக்கு அதற்கான ஆன்சர் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறது நல்லாயிருக்கும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, கீழேருந்து பார்க்குறவங்களுக்கு, வேறு ஏதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப இன்ட்ராக்டிவ் செஷனாக இருக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ வில் கோ டு நெக்ஸ்ட் கொஸ்டின். The next question based on flux. Careful measurement of electric field at the surface of the black box indicates that the net outward flux through the surface of the box is 8 into 10 power 3, அதாவது 8000 Newton meter square per coulomb. What is the net charge inside the box அப்படிங்கிறது ஒன்று. If the net outward flux through the surface of the box were 0, could you conclude that there were no charges inside the box? Why or why not? ஸோ இந்த மாதிரியான தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸுங்கிறது நமக்கு எப்போதுமே பாசிபிள் தான். பட் இதில் ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா வருது. ஸோ வாட் அபவுட் கிவன் டேட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளக்ஸோட வேல்யூவான 8000 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் இருக்குது. பட் யூ நீட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சார்ஜ். ஸோ நம்ம சார்ஜுங்கிற ஃபார்முலா நீங்கள் யூஸ்வலாக எடுத்திங்கன்னா ஸ்மால் n into E அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா எடுக்கலாம். ஸோ அதில் என்னோட வேல்யூ இங்கே இல்லை, எலக்ட்ரானோட வேல்யூ 1.6 into 10⁻⁹ நீங்கள் போட்டாலும் யூ டோன்ட் ஹேவ் த வேல்யூ ஆஃப் n. அப்போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிவன் டேட்டா இது மட்டும்தான். இது பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு பார்த்தேன், ஒரு ரேரான ஒரு ஃபார்முலா நமக்கு ஞாபகம் வந்துச்சு. ரேர்னு சொல்ல முடியாது, நமக்கு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியில் ஒரு ஃபார்முலா இருக்குது, ஞாபகம் இருக்கா. ஸோ Q ஈக்குவல் டு ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு Q/ε0ங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கா. ஸோ அந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணும்போது Q ஈக்குவல் டு ஈட்டா இன்ட்டு ε0. இந்த ஆர்டரில் நீங்கள் மறுபடியும் இதில் ஒரு குழப்பம் வரும். ஏன்னா இதில் க்யூபுங்கிற வார்த்தை இருக்குது. க்யூபை பொறுத்த மட்டும் Q/ε0ங்கிறதும் சரி, 4ε0ங்கிற விடையும் சரி, Q/8ε0ங்கிற விடையும் சரி. இந்த மூணுத்தில் நம்ம எப்படி இந்த ஆன்சரில் இதுதான் நமக்கு கரெக்ட் அப்படிங்கிற ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்கும்போது, இன்சைட் த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது we are getting this. ஒருவேளை அட் தி எட்ஜஸ் அப்படிங்கிற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருந்துச்சுன்னா, எட்ஜஸ் பேஸ் பண்ணி இருக்குன்னு சொன்னால் Q/ε0. அதுவே கார்னரில் தான் இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது, கார்னரில் ஃபேஸ் பண்ண சொன்னாங்கன்னா Q/8ε0. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வேல்யூ மாறும். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஃப்ளக்ஸ் இன்ட்டு ε0 போகிறோம். ஸோ த வேல்யூ ஆஃப் ε0 இஸ் நத்திங் பட் 8.85 into 10⁻⁻12 கூலும் ஸ்கொயர் பை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். அதோட இங்கே வேல்யூவான நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை கூலும் அப்படின்னு போடும்போது we will get the value of 0.07 மைக்ரோ கூலும். ஸோ இங்கே -12, இதை கொண்டு போகும்போது -9 வரும். இதை மல்டிப்ளை பண்ணும்போது 8 8 are 64 சம்திங். இதோட வேல்யூ 8.85 இருக்கு இல்லையா. ஸோ அதை இது பண்ணும்போது 0.07 மைக்ரோ கூலும், அதாவது 0.07 into 10⁻⁻6 கூலும். நான் இப்படித்தான் இந்த ஆன்சரை கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான ஆப்ஷனில் அப்படி இருந்திருக்கும். ஸோ அதனால் நம்ம கொண்டு வரோம், அவ்வளோதான் விஷயம் இதில். ஸோ இப்போ நீங்கள் கணக்கு படியை பாருங்களேன், இது 9, இது ஒரு 8.
72 into 10 power minus 9. ஏன்னா இங்கே -12 + 3 அப்படின்னு போடும்போது -9. இப்போ இது எப்படி இந்த மாதிரி மாறுச்சு அப்படின்னு சொல்லும்போது இதுலேருந்து நம்ம 3 ஸ்டெப்ஸ் தள்ளி வைக்கிறோம். ஸோ 0.07 அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து 0.72 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுக்கிறோன்னு வச்சுங்க. இன்ட்டு 10⁻³ அப்படின்னு போட்டிங்கன்னா 72 அப்படிங்கிறது வந்துடும் இல்லையா. ஒவ்வொரு ஸ்டெப் உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்கள். 0.072 ஆகும், அப்புறம் 7.2 ஆகும், அதுக்கப்புறம் 72 ஆகும். இந்த 3யோட இங்கே 10⁻−9 போடும்போது 0.072 இன்ட்டு 10⁻−6 கூலும். ஸோ இந்த 10 பவரில் +3 திடீர்னு வரும், திடீர்னு -3 வரும். இதெல்லாம் நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் டக்கு நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களோட ஆப்ஷன் என்ன ஆன்சர் வந்துச்சோ, இப்போ 72 இன்ட்டு 10⁻−9 இருக்கவே இருக்காது. இது அவங்க மைக்ரோ கூலும்பில் போடும்போது இப்படி கொடுக்குறாங்க. இவ்வளோயே அந்த மில்லி கூலும்பில் கூட நம்ம மாற்றலாம். உங்களுக்கு தெரியுமா? ஸோ எப்படின்னு கேட்டால் 0.123 அதுக்கப்புறம் ஒரு 0.72 மில்லி கூலும்னு கூட கொடுக்கலாம். இது அவங்களோட கொஸ்டின். தே வில் ஆஸ்க் எனி டைப். ஸோ எப்படி வேணால் அவங்க கேட்க முடியும். அப்போ என்ன அர்த்தம்? 72 இன்ட்டு 10⁻6 ஸோ 10⁻−6 அப்படிங்கிற ஆன்சரில் நீங்கள் போய் அதுக்கப்புறமா எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்படி நிறையா விஷயங்கள் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, வேறு வழியே இல்லை. 10⁻6 அப்படிங்கிற வேல்யூ இன்ட்டு 10⁻6ன்னு எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினையும் போட்டிங்கன்னா கடைசியாக பார்க்கும்போது மைக்ரோ கூலும்பாகும், மில்லி கூலும்பாகும், நேனோ கூலும் வரும், ஜிகா கூலும் வரும். ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக தான் இருக்கணும். அதுக்காக தான் இந்த கொஸ்டின். ஏன்னா இந்த கொஸ்டினோட ஆன்சருங்கிறது ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு பார்ட்டில் இருக்குது. ஆனால் அதுக்கு நம்ம 72 இன்ட்டு 10⁻−9 போய் அதுக்கப்புறம் அகெயின் 0.072 இன்ட்டு 10⁻3 போய் அதுக்கப்புறம் அதை மைனஸ் பண்ணி we are getting this value of 10⁻−6. அதனால் என்றைக்குமே ஒரு ஆன்சர் இருக்கவே இருக்காது. அதுலேருந்து நீங்கள் 10 பவரில் கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இது ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு, இப்போது இந்த நெட் அவுட்வேர்ட் ஃப்ளக்ஸ். ஸோ அவுட்வேர்ட் ஃப்ளக்ஸு அவுட்டரில் டோட்டலாக நெட் ஃப்ளக்ஸுங்கிறது வந்து 0வாக இருக்குன்னா உள்ளார எந்த ஃபியர்ஸும் இல்லையா அப்படின்னா இருக்குது, கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை piercing அவுட் ஆஃப் த பாடி டிபெண்ட்ஸ் அப்பான் த நெட் சார்ஜ் கண்டெய்ன்ட் இன் த பாடி. இதில் 0வாக இருந்தாலுமே கூட அங்கே நெட் சார்ஜ் இல்லைங்கிற அர்த்தம் இல்லை. அங்கே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கலாம். ஒன்ஸ் இட் என்டர்ஸ் த க்யூப், இது என்டர்ஸ் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸ் இதை என்ன படிக்கும், டோட்டலாக அப்சர்வ் பண்ணி டோட்டலாக அதோட டேலி ஆகி வெளியில் வரும்போது 0 சார்ஜ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது டிபெண்ட்ஸ் அப்பான் தி நேச்சர் ஆஃப் தி பாடி, நேச்சர் ஆஃப் தி மீடியம் அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அ பாயிண்ட் சார்ஜ் 10 மைக்ரோகூலும் இஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் 5 cm directly above the center of the square. ஸோ the 5 cm-ங்கிறது 5 into 10⁻−2 மீட்டர்னு போடணும். அண்ட் தென் ஸ்கொயரோட சைடு 10 cm 10 into 10⁻−2 மீட்டர் அப்படிங்கிறத போடணும். as shown in the figure. What is the magnitude of electric flux? electric fluxங்கிறது 5 through the square. Hint, think of the square as one of the face of the cube with edge 10 cm. ஸோ இங்கேருந்து நம்ம சால்வ் பண்ணும்போது இதை வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் வில் லுக் லைக் எ க்யூப். இது ஒரு க்யூப் டைப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஆர்டர் படி நம்ம க்யூவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 5ஓட வேல்யூ இ இன்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா இல்லையா? ஸோ இதில் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு லென்த்து, பிரெத்து, ஏரியா இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் ஈயோட வேல்யூ கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ தேர் இஸ் நோ யூ. இங்கே க்யூ மட்டும்தான் இருக்குது, ஒரு ஆர் இருக்குது, அப்புறம் லென்த்து பிரெத்தோட வேல்யூ மட்டும்தான் இருக்குது. ஃப்ளக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பழைய ஃபார்முலா ஆஸ் யூஷுவல் வி செட் 5 which is equal to q by epsilon naught. q by epsilon naughtங்கிறது ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆர் ஜென்ரல் ஃபார்முலா. இதில் நம்ம சம்மோட பேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா க்யூப் சைடாக நம்ம அசம்ஷன் பண்ண சொல்லும்போது க்யூபுக்கு நம்ம 6 சைடாக அசம்ஷன் பண்ணுவோம். சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லும்போது 6 சர்ஃபேஸ் ஏரியா 1 2 3 4 அல்லவா? மேலே இருக்கக்கூடியது இங்கே பாட்டமில் இருக்கக்கூடியது 6 சைடு. ஸோ அப்படின்னு எடுக்கும்போது டிவைடட் பை 6ங்கிற வேல்யூ கொடுக்கணும். ஸோ q by epsilon naught, க்யூவோட வேல்யூ +10 into 10⁻6, எப்சிலான் நாட்டோட வேல்யூ 8.85 into 10⁻12. நான் 8.8ன்னு டேரெக்டாகவே எடுத்துருக்கேன். டிவைடட் பை 6. இப்போ உங்களுக்கு என்ன இஷ்யூ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய வேல்யூ டிவைடட் பை 6 இருக்கு இல்லையா? ஸோ இந்த வேல்யூ மட்டும் இந்த 10 டிவைடட் பை 8.8ங்கிறது இப்போ கிட்டத்தட்ட 9னே வச்சுங்களேன். 9 சொல்ல போனால் 12 8 சார் 96, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 12 சார் இல்லை 9 11 சார் அப்படிங்கிற மாதிரி ஆன்சரில் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1.1 அந்த மாதிரி வரும், இல்லை 0.11 அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வரும். அந்த ஆன்சருமே உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்கும். நீங்கள் வெறும்னே இதை டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய ஆப்ஷன் டைரெக்டாக இருக்கும். டிவைடட் பை 6ன்னு பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே போல் டிவைடட் பை 4ங்கிறதும் ஒரு ஆப்ஷனில் இருக்கும். கார்னர்ஸ்னு பேஸ் பண்ணும்போது டிவைடட் பை 8 அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு 4 ஆப்ஷனுமே உங்களுக்கு ஆப்டான ஆப்ஷனாக தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த ஆர்டரில் எனக்கு ஒருவேளை இந்த இடத்துல எதுன்னு மறந்து போச்சு, நான் இதை 4ன்னு போட்டு பார்க்குறேன், இல்லை நான் அதை 8ன்னு போட்டு பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் போட்டு பார்த்தா அந்த ஆன்சர் கூட உங்களுக்கு ஆப்ஷனிலேயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் மிக மிக நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்து இதுதான் ஃபார்முலாங்கிறத லாக் பண்ணிட்டு தான் நீங்கள் சம்முக்குள்ளே போகணும். அப்படி லாக் பண்ண முடியலன்னா டோன்ட் அட்டெண்ட். ஸோ அந்த அளவுக்கு இதெல்லாம் கிரிட்டிக்கலான ப்ராப்ளம்ஸாக இருக்கும். சரிங்களா? So the next problem is based on flux. அதுவுமே net flux பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான். A point charge of 2 microcoulomb, so 2 into 10 to the power of minus 6 coulomb is at the center of Cubian Gaussian surface 9 cm edge, 9 into 10 to the power of minus 2 edge. So what is the net electric flux through the surface? So net electric surface at the center அப்படிங்கிற வார்த்தை கேட்டிருந்துச்சுன்னா net flux equal to 0. ஏன்னா சென்டர் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட் நீங்கள் 4 பக்கத்துலேருந்து கொண்டு வரும்போது the center flux will be 0. அவங்க கேட்குறது த்ரூ த சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கக்கூடியது. ஏவோட வேல்யூ இருக்குது, கியூவோட வேல்யூ இருக்குது, நெட் ஃப்ளக்ஸ். இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கியூவை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரே ஃபார்முலா கியூ பை எப்சிலான் நாட் மட்டும் தான். இது டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது. பிகாஸ் ஆல்தோ இட் இஸ் அ கியூபிக் சர்ஃபேஸாக இருந்தாலும் த்ரூ அவுட் த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வெறும் கியூ பை எப்சிலான் நாட் ஃபார்முலா மட்டும் பயன்படுத்திக்கிட்டால் போதும். கியூவுடைய வேல்யூவான 2 into 10 power minus 6 கொண்டு வரும். டிவைடட் பை எப்சிலான் நாட்டோட வேல்யூவான 8.8 into 10 power minus 2. இதை கொண்டு வரும்போது we will get the value of 2.2 into 10 power 5. அப்போ இங்கே ஏரியா இங்கே ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்களே சைடுன்னு அதையும் நம்ம பயன்படுத்தலை. அது இந்த ஃபார்முலாவில் நீடட் இல்லை. ஸோ அதனால் நம்ம அதை பயன்படுத்தலை. நீட் இருந்தால் அதை நம்ம பயன்படுத்திருக்கலாம், அவ்வளோதான். ஸோ அதை பேஸ் பண்ணி அது கொடுத்துருக்காங்கங்கிறதுக்காக நம்ம வேறு எதுவும் கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை ஈயோட வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்க, ஸோ 2 into 10 power 5, அப்போ உங்களுக்கு இந்த ஏரியாவோட வேல்யூ மதிப்பு தேவைப்பட்டிருக்கும். எப்படி? சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 6 into a square. கியூபுனுடைய சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது 6a square இல்லையா? ஸோ அதன்படி ஃபார்முலா போட்டு எடுக்கலாம். அப்போது நான் இங்கே கொடுத்துருக்கேன்ல 2 into 10 power 5 நியூட்டன் பர் கூலம்ப், 6a ஸ்கொயர்னு வரக்கூடியது இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் ஸ்கொயர்னு ஆன்சர் வருமா? ஸோ அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சர் என்ன என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கொஸ்டின்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கேட்கறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் ட்ரை தட் டூ. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் 2. A point charge causes an electric flux minus 1 into 10 power 3 Newton meter square per coulomb to pass through a spherical sphere-னு வருது. ஓகேங்களா? Gaussian surface of radius 10 cm radius centered on the charge. If the radius of the Gaussian surface were doubled, so r-ங்கிறது இப்போ டபுள் ஆகுது, r dash-ங்கிறது 2 times of r-னா how much flux would pass through the surface? Flux ஓட வேல்யூ என்ன? Then what is the value of the point charge? ரெண்டையும் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க வேண்டியது ஃப்ளக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆருடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. 2 டைம்ஸாக ரேடியஸ் மாறும்போது ஃப்ளக்ஸோட வேல்யூ என்னங்கிறதும் பாயிண்ட் சார்ஜோட வேல்யூ என்னங்கிறதும் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி வரும்போது when r equal to 2r மட்டும் இல்லை 3r ஆகலாம், 4r ஆகலாம், எதா வேணா ஆகலாம். ஃப்ளக்ஸ் doesn't change. ஃப்ளக்ஸ் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் தான் பேஸ்ட் ஆன் q அண்டு இது. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஏன்னா ஃப்ளக்ஸுங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் டிபெண்டிங் அபவுட் சார்ஜ் அண்டு பெர்மிட்டிவிட்டி. இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், ஒருவேளை நமக்கு தான் ஃபார்முலா இருக்கே சார், q ஈக்குவல் டு எப்சிலான் ஈக்குவல் டு இ இன்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா என்னோடய எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த இடத்துல ஏரியா இருக்குது. என்னோடய சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது வந்து இப்போ நான் 4πr² போட்டிருக்கேன். இப்போ எனக்கு இதே எலக்ட்ரிக் ஃபீல்டில் 4π இன்ட்டு 2r² அப்படிங்கிற வேல்யூ போடும்போது இ இன்ட்டு 4π இன்ட்டு 4r². இந்த 4 வெளியில் போச்சுன்னா இப்போது 4 டைம்ஸ் ஆஃப் இ எனக்கு இருக்கிற ஆல்ரெடி இலேருந்து 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகாதான் நீங்கள் கேட்கலாம். ஒன்ஸ் ஃபார் ஆல் யூ ஆர் சேஞ்சிங் யுவர் ஏரியா, இங்கே ஃபீல்டும் சேஞ்ச் ஆகும் இல்லையா? திஸ் ஃபீல்டு வில் ஆல்சோ சேஞ்ச். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது கான்ஸ்டன்ட் கிடையாது, இது வேரியபிள் தான். எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது வேரியபிள். ஒருவேளை அதே கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருந்துச்சுன்னா அப்போ என்னோடய வேல்யூ 4 டைம்ஸ் ஆஃப் இன்னு மாறும். மறுபடியும் பார்த்தீங்களா, ஒரு கொஸ்டின்லேருந்து 2 கொஸ்டினுக்கு போயாச்சு. பரவாயில்ல, வெரி குட். இந்த ஆர்டர்லேயே நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நாட் அன் இஷ்யூ அபவுட் தட். இந்த கிவன் டேட்டாவே நீங்கள் அப்படியே வைங்க. ஸோ இது ஒரு கொஸ்டினாகவே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம், இது ஒரு கொஸ்டினாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இட் டஸ் நாட் சேஞ்ச். ஏன்னா அவங்க கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிற வார்த்தையை அவங்க கொடுக்காத வரைக்கும் ஸோ அதில் எந்த சேஞ்சஸ்க்குமே வேலை கிடையாது. ஏன்னா நீங்கள் சர்ஃபேஸ் ஏரியாவை பொறுத்து உங்களோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூஸ் மாறும். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்போது ஃப்ளக்ஸ் டசன்ட் சேஞ்சுங்கிறது ஒரு ஆன்சர். இரண்டாவதாக when 5 which is equal to q by epsilon naught அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா சார்ஜ் ஈக்குவல் டு ஃப்ளக்ஸோட
எப்சிலான் நாட்டை மல்டிப்ளை பண்ணுறோம். ஃப்ளக்ஸுடைய வேல்யூ 10 பவர் மைனஸ் 3, அதே போல் 8.8. இதை மல்டிப்ளை பண்ணும்போது 8.8 10 to the power of minus 9 கூலும். இதை சம்மில் ஆன்சர் கொடுக்கும்போது சில பேர் 8.8 நேனோ கூலும் அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே 8.8 எந்த மாதிரி எழுதுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் இப்போது சொல்லக்கூடியது எல்லா விஷயமே வந்து நமக்கு கிட்டத்தட்ட அந்த ஆன்சர்ஸ் வந்து வரலாமே அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ 8800 இன்ட்டு 10 to the power of minus 12 கூலும் இருந்தால் இது தப்புன்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பாக கிடையாது, இது கரெக்ட் தான். ஏன்னா 8.8 இன்ட்டு 10 to the power of 3 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 12. அப்போ என்ன ஆன்சர் வரும்? 8.8 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 9 தானே, அதே ஆன்சர் தான் வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிக்கிற ஆன்சர் தான் ஆப்ஷனில் இருக்கும்னு நம்ம சேம் கிடையாது. as far as சாப்டர் 16லேருந்து நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே இதுதான். ஏன்னா உனக்கு வரக்கூடிய ஆன்சர் 8.8 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 9 இருந்துச்சுன்னா அதை 8800 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 12 கூலும்பு அல்ல 8800 பிக்கோ கூலும் அப்படின்னு கூட கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன செஞ்சாங்கன்னா இதை நம்ம அதை எடுத்து கரெக்டாக பிரித்து பார்க்கணும். அப்போ 8.8 இன்ட்டு 10 பவர் 3 அப்படிங்கிறத இங்கே நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம என்ன செஞ்சாகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டஃப்புக்குமே, ஸோ வாட் ஐ ஹேவ் செட், இப்போ நீங்கள் சொன்ன அதே ஸ்டஃப் படி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா வி வில் ஹேவ் த வேல்யூ. ஸோ ஒவ்வொரு வேல்யூவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் நமக்கு பிரிப்பாங்க. சரியா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே ஒவ்வொரு ஆன்சர், இந்த ஆன்சர் தான் ஸ்ட்ரைட்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இட் வில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். So next problem, it will be very interesting. A conducting sphere of radius 10 cm அப்படின்னு சொல்லும்போது 10 into 10 to the power of minus 2 meter has unknown charge. If the electric field 20 cm from the center, R ஓட value 20 into 10 power minus 2 meter ஆக இருக்கும்போது 1.5 into 10 power 3 Newton per coulomb, which is your electric field, and points radially inward, what is the net charge? Q net ஓட value என்னவா இருக்கும் அப்படிங்கிறது இதற்கான கொஸ்டின். ஸோ இதுக்கான given data தான் நம்ம முதல்ல பார்க்கணும். ஸோ the given data ஆரோட வேல்யூ, ஸோ இதோட ரேடியஸுங்கிறது ஆர்எஸ்ன்னு தனியாக, ரேடியஸ் ஆஃப் ஸ்பியருங்கிறது ஆர்எஸ்னும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மேவும் எடுத்துட்டேன், எலக்ட்ரிக் சார்ஜ் எடுத்துட்டேன். ஸோ நெட் சார்ஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு யோசனை ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா இந்த ப்ராப்ளத்தோட பியூட்டியே தான். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன? 1/4π எப்சிலான் நாட் q by r ஸ்கொயர் இல்லையா? ஸோ இந்த q4π r ஸ்கொயர் இதை மட்டும் இங்கே கொண்டு போங்களேன். கொண்டு போகும்போது e இன்ட்டு 4π r ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு q by epsilon naught. அப்போ என்னன்னு வந்துடுது? E இன்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா விச் இஸ் ஈக்குவல் டு q by epsilon naught. ரெண்டும் என்ன? E இன்ட்டு சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது ஃப்ளக்ஸ் தான், q by epsilon naughtங்கிறது ஃப்ளக்ஸ் தான். கரெக்டாக ஈக்குவேட் ஆகிடுச்சா? ஸோ இந்த ஃபார்முலாவை பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. இது வேறு ஏதாவது இருந்தால் கூட, ஸ்பியராக இல்லாமல் வேறு ஏதாவது இருந்தால் கூட இந்த எக்ஸாம்பிள் நம்ம இவ்வளோ அழகாக சொல்லியிருக்க முடியுமான்னு தெரியல. ஸ்பியர்னு சொல்லும்போது நமக்கு கரெக்டாக இந்த ஃபார்முலா வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் சொன்னதுக்கும் இந்த சம்முக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எந்த சம்மந்தமும் இல்லைனாலும், பட் இது சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஸோ the value of 1/4π epsilon naught which is equal to 9 into 10 power 9. Qவோட வேல்யூ தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஆருடைய வேல்யூ நீங்கள் போடும்போது நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணிடுவீங்கன்னா, ஆறுங்கிறது ரேடியஸோட வேல்யூவை நீங்கள் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிடையாது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் அதுதான் நமக்கான வேல்யூ. ஸோ அதை தான் இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா சப்ஸ்டியூட் பண்ணணும். அதனால தான் இங்கே நான் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷனும் இதுவும் ஒன்று கிடையாதுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். 20ங்கிறது 0.2ஆக போகுது. இதை 0.2 ஸ்கொயர்னு எடுங்க, இல்லை 20 into 20 into 10 power minus 4 கூட எடுங்க. ஸோ அது இஷ்யூஸ் இல்லை. ஸோ அதை டிவைட் பண்ணும்போது we will get the values. இந்த வேல்யூஸில் Qவை மட்டும் தனியாக வச்சிங்கன்னா மேலே ஈயோட வேல்யூ 1.5, அதோட 0.2 ஸ்கொயர் டிவைடட் பை 9 into 10 power 9. இதை கொண்டு வந்தீங்கன்னா the value will be 6.67 into 10 to the power of 9 கூலும் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். as I mentioned earlier, இதே ஆர்டரில் நீங்கள் 6.7ங்கிறது 10 power -6, அதாவது மைக்ரோ கூலும்லையும் கொண்டு வருவாங்க, இல்லை 10 power -3 சொல்லக்கூடிய மில்லி கூலும்லையும் கொண்டு வருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூ ஹாவ் டு ஒர்க் அவுட். இது என்ன பண்ணால் 10 power -6 கூலும்ஸாக மாறும், இது என்ன பண்ணால் 10 power -3 மில்லி கூலும்பாக மாறும் அப்படிங்கிறத நீங்களே எனக்கு என்ன பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ யூ ஹாவ் டு டெல் இட் இன் யுவர் கமெண்ட்ஸ். அது மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதனால் கமெண்ட்ஸில் தயவு செஞ்சு நான் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கெலாம் நீங்கள் பின் பண்ணி கொடுங்க. நல்ல ஆன்சர்ஸ், கரெக்டான ஆன்சர் ஷார்ப்பாக பண்ணியிருக்கிறவங்களுக்கு கூட நம்ம என்ன பண்ணலான்னா வி ஆர் பின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய நாம் கேட்டிருக்கிற மீதி 2 கொஸ்டின், மைக்ரோ கூலும்பில் இதோட வேல்யூ என்ன, மில்லி கூலும்பில் என்ன வேல்யூங்கிறத கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்தது இல்லையா? ஸோ யூனிஃபார்ம்லி சார்ஜ் கண்டக்டிங் ஸ்பியர் ஆஃப் 2.4 mm டயாமீட்டர் 2.4 மீட்டர். அப்போ ரேடியஸ்ன்னு சொல்லும்போது 1.2. ரேடியஸுங்கிறது தேவைப்படுமான்னு தெரியல, இருந்தாலும் ஜஸ்ட் வி ஆர் கன்வெர்ட்டிங். அடுத்து ஹேஸ் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, அதோட வேல்யூ
சிக்மா அப்படின்னு வச்சுக்கலாம். 80 மைக்ரோ கூலும் பர் மீட்டர் ஸ்கொயர். மீட்டர் ஸ்கொயர்னு வரும்போது இட் இஸ் கன்சர்ன்ட் அபவுட் ஏரியா. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான், ஏரியா லென்த்துன்னு வரும்போது டெல்டான்னு சொன்னோம்னா சேஞ்ச் இன் லீனியர் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சிக்மா அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நத்திங் பட் ஏரியா இன் ஏரியா அப்படின்னு பார்க்குறோம். ரோ அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் லைக் த சேஞ்ச் இன் வால்யூம் டென்சிட்டி. ஸோ இங்கே ஏரியான்னு சொல்லும்போது சிக்மாவை நம்ம பயன்படுத்துகிறோம். ஃபைண்ட் த சார்ஜ் ஆன் த ஸ்பியர் Q. What is the total electric flux phi leaving the surface of the sphere? ஸோ செக் பண்ணும்போது நமக்கு டயாமீட்டர் இருக்குது, அதுலேருந்து ரேடியஸ் இருக்குது, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இருக்குது. க்யூவுக்கு நம்ம ஃபார்முலா எடுத்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா N×E எடுக்கலாம். அதுக்கான வழி இங்கே இல்லை, ஏன்னா என்னோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ நமக்கு ஃப்ளக்ஸோட வேல்யூலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் Q/ε0ன்னு சொன்னால் நமக்கு ஃப்ளக்ஸோட வேல்யூவும் தெரியல. ஸோ வாட் யூ ஹேவ் டு ஃபைண்ட், அதுக்கான ஆன்சர் தான் இங்கே இருக்குது. ஸோ சார்ஜ் டென்சிட்டி இஸ் நத்திங் பட் Q/ஏரியா. ஸோ Qவோட யூனிட்டு கூலும்பு, ஏரியாவோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும், ஏன்னா கூலும் பர் மீட்டர் ஸ்கொயர் இருக்கா இருக்குது. மைக்ரோ கூலும் பர் மீட்டர் ஸ்கொயர். மைக்ரோ என்பது 10⁻⁻�6. அதை நான் ஏற்கனவே கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ 80 × 10⁻�6 இன்ட்டு ஏரியா. ஏரியான்னு சொல்லும்போது சர்ஃபேஸ் ஏரியா, இருக்கக்கூடியது மெட்டீரியல் ஸ்பியர், அதனால் 4πr² அப்படிங்கிறத தான் நம்ம சூஸ் பண்ணோம். இந்த 4 மட்டும் விட்டுட்டு வெறும் πr² போட்டிங்கன்னா இந்த ஆன்சரே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால் சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்க்கும்போது இது ஸ்பியர்னா ஸ்பியர் தானாங்கிறத கொஸ்டினையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பேசிஸில் மல்டிப்ளை பண்ணும்போது வில் கெட் 1.4 × 10⁻³ கூலும் அல்லது 1.44 மைலி கூலும் அப்படிங்கிற ஆன்சர் இங்கே நமக்கு கிடைக்கும். சரிங்களா. இது தவிர ஃப்ளக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்களா, ஃப்ளக்ஸோட ஃபார்முலா Q/ε0 அல்லது ஃப்ளக்ஸோடைய ஃபார்முலா E × சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான 4πr² இருந்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை. அப்போ வேறு ஃபார்முலா என்ன சூஸ் பண்ணலாம், Q = 5 ஃப்ளக்ஸ் phi = Q/ε0. Qவோட வேல்யூ ε0ஓட வேல்யூ இங்கே சால்வ் பண்ணுறோம். பண்ணும்போது நமக்கு 1.6 × 10⁸ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்குது. சரியா. ஒரே ஃபார்முலா தான், ரெண்டு ஃபார்முலாவையும் நம்ம செக் பண்ணி அதில் எது இருக்குது எது இல்லைங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியாக தான் நம்மளுக்கு குழப்பம். சரிங்களா. ஒரே ஃபார்முலா தான் இருக்கும், ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் கேட்போம், அதுக்கு ஒரு ஃபார்முலாவில் ஆன்சர் இருக்காது, இன்னொரு ஃபார்முலாவில் ஆன்சர் இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குங்கிறது நீங்கள் மேண்டேட்டாக புரிஞ்சுக்கணும். சரியா. ஸோ the next question based on linear charge density, an infinite line charge produces a field அப்படின்னு சொல்லும்போது E = 10 × 10⁴ நியூட்டன் பர் கூலும், but the distance of Rங்கிறது 2 cm which is nothing but 2 × 10⁻² meter. Calculate the linear charge density, அதாவது லாம்டா. ஸோ ஈயோட வேல்யூவும் இருக்குது, ஆரோட வேல்யூவும் இருக்குங்கிறது நமக்கு கிளியராக தெரியுது. லீனியர் சார்ஜ் டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈயோட ஃபார்முலாங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/4πε0 × Q/r². ஸோ Qங்கிறது கூலும்பு, R² மீட்டர் ஸ்கொயரு. ஸோ இங்கே 4πε0ங்கிறது மேலே போச்சுன்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர்னு வரும். இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி நியூட்டன் பர் கூலும் அப்படின்னு அந்த யூனிட் மாதிரி தான். இப்போ நமக்கு Qவோட வேல்யூ நம்ம இல்லை. ஸோ அந்த Qவோட வேல்யூக்கு பதிலாக அவங்க லீனியர் சார்ஜ் டென்சிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஹவு திஸ் ஃபார்முலா ரீரிட்டன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/4πε0 திஸ் Q இஸ் ரிட்டன் ஆஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டியில் 2 times of lambda into r. ஸோ lambda into r /r². ஸோ இந்த 2லேருந்து இங்கே 2 கட் ஆகும்போது 2π 1/2πε0. லைக்வைஸ் இந்த r டிவைடட் பை இங்கே ஒரு r கட் ஆகும்போது 1/r. ஸோ தட் இஸ் lambda /r. ஸோ எந்த புக்கு நீங்கள் எடுத்தாலும் ஃபார்முலான்னு பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்துச்சுங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ விச் இஸ் நத்திங் பட் Q = 2 times of lambda into r. 2ங்கிறது அதோட டைமிங், டபுள் த டைமிங்கு. ஸோ லாம்டாவோட யூனிட்டு சார்ஜ் பர் மீட்டர் மட்டும்தான், ஏன்னா கூலும் பர் மீட்டர். என்ன காரணம்னா லீனியர் டென்சிட்டிங்கிறது ஒன் டைமென்ஷன்னா மீட்டர் தானே. ஸோ இங்கே இந்த டிஸ்டன்ஸோட வீலை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மீட்டர் கேன்சல் ஆகி இட் பிகம்ஸ் C கூலும் அப்படின்னு ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, lambda /r இது மாறி இருக்குது. இந்த எக்ஸ்பிரஷன் இங்கே ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஃபார்முலா மட்டும் நான் உங்களுக்கு சொன்னேன்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் நோ, ஆல்வேஸ் யூ ஹேவ் டு ஃபாலோ த ட்ரெடிஷ்னல் மெத்தட். அந்த ஆர்டர் படி நீங்கள் போனால் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் ரொம்ப ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ E = 1/2πε0 lambda/r இருக்கா. ஸோ லாம்டாவை வச்சுட்டோம்னா இந்த 2πε0 மேலே போகும், r மேலே போகும், டிவைடட் பை ஈங்கிறது இங்கே வந்துடும். ஸோ இந்த ஆர்டரில் சால்வ் பண்ணும்போது ஐ திங்க் தேர் இஸ் அ மிஸ்டேக். ஸோ இங்கே லாம்டா மட்டும் இங்கே வைக்கும்போது 2πε0 × r அப்படிங்கிறது இந்த ஈவும் இங்கே மல்டிப்ளை ஆகும்.
ஸோ everything is multiplied. அப்போ 2 pi epsilon naught into r into e இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 9 into 10 power 4 ஆல்சோ மல்டிப்ளைடு வித் 9 into 10 to the power of 4 2 in pi 8.8 எப்படி பார்த்தாலும் 8னா 9 வரும் 9 2s are 9 9s are 81 162 162ல டிவைடட் பை 2னு போடும்போது இன்ட்டு 2னு போடும்போது 3.6 சம்திங். ஓகே, ஸோ இதோட வேல்யூ ஃபைனலாக 0.1 இருக்குது. நான் ஆக்சுவலாக இங்கே டிவைட் பண்ணியிருக்கேன், தட் இஸ் அ மிஸ்டேக். சரிங்களா, ஏன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கக்கூடாது, டிவைடில் போயிருக்கு. ஸோ அப்போ டிவைட் பண்ணக்கூடிய வேல்யூம் இது ஈக்குவல் தானே, ஏன்னா வேல்யூ மேபி ஒரு நேரம் ஈக்குவலாக இருக்கலாம், நம்ம பண்ணியிருக்கிற எக்ஸிக்யூஷன் கூட மிஸ்டேக்காக இருக்கும். இல்லை அந்த மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா வாட் இஸ் த ஒரிஜினல் ஆன்சர் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க, நான் அதை பின் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் சில முக்கியமான ப்ராப்ளம்ஸை பொறுத்த மட்டும் நம்ம இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. ஸோ ஐ ஹாவ் டு மல்டிப்ளை. ஸோ 9 into 10 power 4 must be multiplied with 2 pi into epsilon naught into ரேடியஸோட வேல்யூ. ஸோ இது ரேடியஸில் டிஸ்டன்ஸ் அதோட வேல்யூ. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வேல்யூ வந்துச்சு, தி சேம் வேல்யூ தான் வந்துச்சா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. சரிங்களா? So we have reached the end of this session. In the next videos we will be seeing MCQ கூட interactive session. எப்படி பார்த்தாலும் மினிமம் 1லேருந்து 2 பார்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ப்ராபபிளி உங்களுக்கு தேவைப்பட்டால் 3 பார்ட்ஸ் கூட நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். அதில் இருக்கக்கூடியது MCQஸோட ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன்ஸு, நீட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் கம்ப்ளீட்டாக கொண்டு வந்திருக்கோம். லைக்வைஸ் சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸோட டீகோடிங் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். Now we have completed the NCERT based questions. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது MCQs in the upcoming videos. சரிங்களா? ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் சால்வ் பண்ணீங்க, இந்த ஆர்டரில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ட்ரெடிஷ்னல் மெத்தட் படி தான் நம்ம போயிருக்கோம், ஆஸ் பர் மேத்தமெட்டிக்கல் ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் போயிருக்கோம். ஷார்ட்கட்ஸ் எதுவுமே நம்ம இதில் இன்வால்வ் பண்ணலங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் அவர் யூஷுவல் டிஸ்க்ளைமர், என்கொயரி ஃபார்ம் இஸ் கிவன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். உங்களுக்கான இண்டிவிஜுவல் கிளாஸஸ் ஆர் டெஸ்ட் செஷன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த என்கொயரி ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கள், எங்களோட டீம் உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அண்ட் அவர் காமன் ரெக்வஸ்ட், please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.